வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி கருவேப்பிலை பருப்பு பொடி தாங்க செய்ய போகிறோம். இந்த பருப்பு பொடியை நீங்கள் உங்கள் குழந்தைங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க, இல்லை வெளியூருக்கு போகிறாங்கன்னா இதை நீங்கள் செஞ்சு கொடுத்து விடலாம். 6 மாதம் ஆனாலும் காரல் அடிக்காது, கெட்டு போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது சொடு சாதத்தில் இதை கொஞ்சோண்டு நெய் இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ் எல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த கருவேப்பிலை பொடியை தாளிப்பு கொடுத்துட்டு இதை மேலே தூவிட்டு சாதத்தில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு கருவேப்பிலை நான் நிறையவே எடுத்திருக்கேங்க. கருவேப்பிலை இப்போ நிறைய கிடைக்கிது. முந்தி கிடைக்காம இருந்துச்சு, இந்த டைம் நிறையவே கிடைக்கிது. இதை நல்லா வாங்கி நல்லா கழுவிடுங்க. ஃபஸ்ட்டு கழுவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் உதறிட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா உணர்த்தி எடுத்துருங்க. உணர்த்தி நான் எடுத்து ஒரு ஃபேன் காற்றுல இந்த மாதிரி காய வச்சுருக்கேன். வெயிலில் எல்லாம் காய வைக்க வேண்டாம், சும்மா நிழல் உணர்த்தினாலும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்லாவே காஞ்சி போயிடும். வீட்டுக்குள்ளேயே நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா நான் 2 கட்டு எடுத்திருந்தேங்க. பெரிய கட்டாக 2 கட்டு கருவேப்பிலை எடுத்திருந்தேன். நல்லா உணர்த்தி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 கப்பு, அதாவது மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப்பு, 1 கப்புன்னா 250 மில்லி இருக்கும். அதை நம்ம சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம். நம்ம போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா செவக்க வருங்க. அப்போ தான் அந்த பருப்பு பொடி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இட்லி பொடியில் கருவேப்பிலை போட்டு அரைக்கிறதெல்லாம் ஒரு விதம், ஆனால் இது பருப்பு பொடி சோத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு அதே அளவு, நீங்கள் உளுத்தம்பருப்பு எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு கடலைப்பருப்பு எடுங்க. இதுவும் நான் 1 கப்பு, மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை நிறையா சேர்க்கணும். இந்த பருப்புகள்லாம் கொஞ்சம் அளவுகளை கம்மி பண்ணணும். அப்போ தான் கருவேப்பிலை பொடி நல்லா வாசமாக இருக்கும். இதை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ துவரம்பருப்பு 1/2 கப்பு, அதாவது மெஷர்மெண்ட் கப்பால் 1/2 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. எல்லாமே நான் உங்களுக்கு ஷார்ட்டாக காமிச்சிருக்கேங்க, லென்த்தியாக போகும் அப்படிங்கிறதுனால. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இது வரைக்கும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு 3 பருப்பு வறுத்து எடுத்துருக்கோம். மிளகு, சீரகம் இதையும் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம காஞ்ச மிளகாய் இதுக்கு நான் நிறையவே சேர்க்குறேன். ஒரு 30 காஞ்ச மிளகாய் போல் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் இந்த அளவுக்கு, ஏன்னா கருவேப்பிலை நிறைய சேர்க்குறதுனால காரம் இது கம்மியான மிளகாய். நீங்கள் காரம் அதிகமாக இருந்தால் ஒரு 20 மிளகாய் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா இது எல்லாமே வெறும் வாணலியில் தாங்க போட்டு வறுக்கணும். ஒரு எண்ணெய் கிண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா வறுத்து அந்த இது உப்பி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துட வேண்டியதாக. மிளகாய் உப்பி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா 10 கிராம் அளவுக்கு நம்ம கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கணும். ஏன்னா நிறைய பருப்பெல்லாம் சேர்க்குறதுனால வாய்வு, அதனால் கட்டி பெருங்காயம் நம்ம இதில் சேர்க்குறோம். சேர்த்து நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ மிச்சம் இருக்கிற அந்த எண்ணெயில் கருவேப்பிலையை போட்டு பொரிச்சிக்கலாம். கருவேப்பிலை ஏற்கனவே காஞ்ச கருவேப்பிலை தான், அதனால் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு வருங்க. நல்லா வறுத்து எடுத்துடணும். கருவேப்பிலை அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. கருவேப்பிலை சேர்த்துக்கிறது நம்ம குழம்புலலாம் சேர்க்குறப்ப எப்போவுமே எடுத்து வைக்கிறது தான் வழக்கமாக இருக்கும் எல்லார் வீட்லேயுமே. நம்ம பொடியை அரைச்சி கொடுத்தாலும் இட்லி பொடி அந்த மாதிரி சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்ற மாதிரி, ஒரு கை சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்ற மாதிரியோ, இல்லை தாளித்த சாதத்தில் மேலே தூவி கொடுக்குறதோ, இல்லை தோசையில் தூவி கொடுக்குறதுக்கோ இந்த மாதிரி பருப்பு பொடி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சாதாரணமாக கருவேப்பிலை பொடின்னு சொல்லி கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பருப்பு பொடி சாதத்தில் செஞ்சு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு இன்னொரு பொருளும் நம்ம சேர்க்க போகிறோங்க, அது கடைசியாக தான் சேர்க்கணும். நல்லா வறுத்தாச்சுங்க. வறுத்துட்டு இந்த மாதிரி நல்லா பொலன்னு நல்லா மொறுன்னு வந்துருச்சுங்க. நான் சட்டிலேயே சிம்மில் வச்சு வறுத்தேங்க, ரொம்ப நேரம் வறுத்தேன். நல்லா பொறுன்னு வந்துருச்சு. இப்போ நல்லா ஆற வச்சுட்டு அந்த சட்டிலே வச்சுட்டோன்னா இன்னும் நல்லாவே சுருங்கி வந்துடும். அவ்வளோதான், காரிலே அடிக்காதுங்க, எந்த ஒரு இதுவும் இருக்காது. தைரியமாக செய்யலாம் நீங்கள். இப்போ எல்லா பொருளும் வறுத்த பொருளோடு சேர்த்து எந்த அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலையும் எடுத்துக்கணுங்க. இது ஏற்கனவே வெயிலில் நான் காய வச்சேன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பொட்டுக்கடலையெல்லாம் வெயிலில் போட்டாலே நல்லா காஞ்சிரும். அடுப்புலையெல்லாம் வறுக்கலை, அந்த சூட்டுலேயே, அந்த பருப்பு வறுத்து போட்ட சூட்டுலேயே அதிலே போட்டு கலந்துட்டேன். தனியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே பொட்டுக்கடலை வறுத்தது தான். போட்டு நல்லா இதில் கிளறி வச்சுட்டு இதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு
கருவேப்பிலை, மிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு சும்மா ரஃப்பாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்போடு சேர்த்து நம்ம அரைக்கும்போது நல்லா ஃபைன் பவுடராக வந்துருங்க. இல்லை தனித்தனியாக அரைக்கணுன்னாலும் நீங்கள் தனித்தனியாக அரைக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி கருவேப்பிலை, மிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு ரவுண்டு அடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் போட்டு தனித்தனியாக அடித்தேன். அப்படி அடிக்கிறப்ப நல்லா பாருங்கள், பச்சை பச்சேர்னு நல்லாயிருக்கும். இந்த பொடி கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பு இருக்கணும். ரொம்ப கொரகொரப்பு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. லைட்டாக கொரகொரப்பு இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பொட்டுக்கடல இதெல்லாம் ஒரு ரவுண்டு போட்டு அரைச்சிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நல்லா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாமே நான் வந்து ஒரு சட்டியில் போட்டுக்கிறேன். அப்போ தான் கிளறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக அடித்தோம்னாலும் மிக்ஸ் ஆகிறதுக்கு இதாகாது. அதனால் நல்லா போட்டு ஒரு சட்டியில் போட்டு நல்லா கையால் கிளறி விட்டுருங்க. நல்லா கையால் கிளறிட்டு மறுதிருப்பி மிக்சியில் ஒரு ரவுண்டு போட்டு அடிச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அந்த உப்பு காரம்லாம் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வரும். உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. ஒரு தாம்பாளத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு சில்வர் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு காரம் அடிக்காது. எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு பொடி நீங்கள் வீட்டில் குழம்பு வைக்கலைன்னா கூட டக்குன்னு ஒரு நெய்யோ இல்லை ஒரு நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா சுட சுட சாதத்தை வடித்து வச்சுட்டு அதில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கருவேப்பிலை அவ்வளோ உடம்புக்கு நல்லது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அதுவும் சின்ன குழந்தைங்களாம் வீட்டில் இருந்தாங்க, பெண் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா முடி நல்லா கருன்னு வளரணும்னா இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் நீங்கள் வந்து உணவோடு சேர்த்து கொடுக்குறப்ப கண்டிப்பாக அது ஆரோக்கியம் தானே. இப்போ நல்லா சுட சுட சாதத்தில் பருப்பு பொடி, இந்த கருவேப்பிலை பருப்பு பொடியை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இல்லை நீங்கள் நெய் பிடிக்கும்னா நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சுடு சாதத்தில் சாப்பிடணுங்க. சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இருமல்லாம் இருந்துச்சுன்னா கூட போயிடும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பருப்பு பொடி. எல்லாமே ஊறுகாய் ரெசிப்பிலேருந்து இந்த மாதிரி பொடி ரெசிபி, வறுவல் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் நிறைய கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ சுட சுட சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுங்க. உப்பு காரம்லாம் நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம். இன்னும் நான் வந்து கரெக்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டேன். உங்களுக்கு பூண்டு விருப்பம்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பூண்டு சேர்க்கலை. ஏன்னா விரத நாட்களில் சாப்பிட்றதுக்கும் ஒத்து வரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பூண்டு சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். நல்லாயிருக்குங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கருவேப்பிலை பருப்பு பொடி இதை வந்து நல்லா காற்று புகாத ஏர் டைட் டப்பாவில் போட்டு வைக்கணுங்க. அதாவது வந்து ஒரு சில்வர் பாக்ஸ் இருந்ததுன்னா மேக்ஸிமம் காரல் அடிக்காது, அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல்லு வராது. அதனால் இந்த மாதிரி சில்வர் செம்படம்னு சொல்லுவோம் நாங்கள். இந்த மாதிரி சில்வர் செம்படத்தில் போட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாள் கெட்டே போகாது. இந்த கருவேப்பிலை பருப்பு பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி ஹைப் கொடுக்க மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.